எனக்கு நானே ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு டாக்டர் என்ன கடத்திட்டு போய் மலைக்கோவில வச்சு தாலி கட்டினதா போய் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சிந்து வந்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. கோயிலுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்யாணம் ஆகி 1 இயர் ஆச்சு இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு என்ன வந்து உங்க வைஃபா ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிவா கிட்ட. அதுக்கப்புறமா இவங்களும் கோயில வந்து பூ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு, ஆனா பூவை வந்து எடுக்கல, ஓபன் பண்ணி பார்க்கல. அதாவது சிகப்பு பூ வந்தா நீங்க நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்றாங்க. சோ அப்படி சிகப்பு பூ வந்துருச்சுன்னா நம்ம நினைக்கிறது நடக்காதுல்ல, அதனால வேண்டாம், நம்ம இதை பார்க்க வேண்டாம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அப்போ ஒருவேளை நம்ம இப்போ கோயிலுக்கு வர சொன்னோம் தானே, வரலையோ, அப்போ நம்மள வந்துட்டு மனைவியா ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை போல. அப்போ நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, இங்கிருந்து செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் சிவா வந்திருக்காரு. என்ன டாக்டரே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாங்க. அதாவது அவங்கள வந்து வைஃபா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு போய் பேசுறாங்க. ஆனா சிவா வந்துட்டு நீ எல்லா தப்பும் பண்ணதானே, பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன், மத்த விஷயம் எல்லாம் ஓகே, அது ஒண்ண மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், உன் கூட வாழணுங்கிற ஆசையில தான் அப்படி பண்ணேன், திரும்ப திரும்ப அதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்து. அதுக்காக எல்லாம் நான் என்னால ஏத்துக்க முடியாது, உன வேணா ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன், வைஃபெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நான் போறேன்னு சொல்லிட்டு சிவா போயிடுறாரு. அப்ப சிந்து வந்து இதுக்கப்புறம் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, போய் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு சிவா சிரிச்சுட்டு அந்த கோயில் மணி அடிக்கிறாரு. அப்போ அவருக்கும் வந்துட்டு வைஃபை ஏத்துக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லவே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும். போயிட்டு ஹக் பண்ணிட்டு நீ ஏன் டாக்டர் இப்படி பண்ண அப்படின்னு சும்மா பிராங்க் பண்ண அப்படின்னு சொல்றாரு. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம், வீட்டுல வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரியா சிறப்பா செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி கிளம்பும் போது அங்க வந்துட்டு மகா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிந்து எழுதின டைரி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டைரியில இவங்களே வந்துட்டு நான் சிவா வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணல, நானே ஒரு மஞ்சள் கயித்தை கட்டிட்டு அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை வந்து நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஸ்னேகா கிட்ட சொல்றாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் சொல்றாங்க. இப்போ அவங்களோட சிவாவுக்கும் சிந்துவுக்கும் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ மகா வந்துட்டு உனக்கு ஒரு டைரி கொடுக்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது உனக்கான கிஃப்ட் அப்படிங்கிறாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பாக்குறாங்க. அப்போ அவங்க எழுதின டைரி தான் இது, எல்லாத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு படி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு சிந்து அதை சொல்றாங்க, டாக்டர் வந்து என் கழுத்துல தாலி கட்டல, நானாவே தாலி கட்டிட்டு அவருக்கு தாலி கட்டிட்டாருன்னு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மகா நான் சொன்னதெல்லாம் நம்பல, இப்ப பாருங்க அவ வயலை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சிவாவோட பெரியம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என் பிள்ளை எவ்வளவு நல்லவனை வந்து தப்பா நினைக்க வச்சு இப்படி இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சிந்துவை. இதுதான் நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு மகா என்ன பண்றாங்கன்னா சிந்து வந்து வீட்டை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்னேகாவும் அவங்க அப்பாவுமே வராங்க. ரொம்ப சந்தோஷம் ஸ்னேகாக்கு. சிவாக்கு வந்துட்டு சிந்துவை ஏத்துக்கிட்டாலும் இந்த விஷயம் தெரிஞ்சனால அவரால் எதுவுமே சொல்லி மறுத்து பேச முடியல. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சிந்து அந்த வீட்டை விட்டு போயிருவாங்களா, இல்ல நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ளேயே வருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.